உங்கள் நகரத்தில், உங்கள் ஒன்றியத்தில், உங்கள் மாநகரில் 1000 கோரிக்கைகள் கிடக்கின்றன. மக்களின் கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் அந்த கோரிக்கைகளை எல்லாம் அரசு நிர்வாகத்திடம் முறையிடுங்கள். தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1919 தொடங்கியதே நம்முடைய மூதாதையர் கட்சி. ஏன் தொடங்கினார்கள்? வெள்ளைக்காரனிடத்தில் மனு கொடுத்து பார்ப்பனர்கள் அல்லாதவருக்கு உரிமை வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்டதுதான் நமது முதல் கட்சி தென்னிந்திய நல உரிமை சங்கம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக 105வது ஆண்டை கடந்து நாம் நின்று கொண்டிருக்கிறோமே. உங்கள் ஊரில் என்ன பிரச்சனை, என்ன கோரிக்கையை எழுப்பி இருக்கிறீர்கள்? துரை வைகோ அவர்களின் வருகைக்கு பிறகு நான் பாராட்டி மனமுருக சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் மறுமலர்ச்சி திமுகவில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அனைத்து அணிகளும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இளைஞர் அணி, மாணவர் அணி, தொண்டர் அணி, தொழிலாளர் அணி, மகளிர் அணி, விவசாய அணி, இணையதள அணி, எல்லா அணிகளும் தமிழ்நாட்டில், இலக்கிய அணி எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. மாவட்ட கழகங்கள் இயங்க வேண்டும். மாவட்ட கழகங்களிலே கோரிக்கைகளுக்காக கவன ஈர்ப்பு நிகழ்ச்சிகளை நடத்துங்கள். எல்லாத்தையும் சங்கொலி பத்திரிகையை திறந்தால் இந்த கோரிக்கை இந்த மாவட்டம் வலியுறுத்தியது, இந்த அணைக்கட்டு திட்டத்திற்கு இந்த மாவட்டம் வலியுறுத்தினார்கள் என்கிற செய்தியை உருவாக்குங்கள். கவன ஈர்ப்பு நிகழ்ச்சிகளை மாவட்டந்தோறும், ஒன்றியந்தோறும் நடத்துங்கள். மக்களின் கவனத்தை ஈர்த்தால் மட்டும்தான் உரிய இடத்திற்கு மறுமலர்ச்சி திமுகவை கொண்டு சேர்க்க முடியும். நம்பிக்கையோடு விடைபெற்று செல்லுங்கள். தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மறுமலர்ச்சி திமுக வெற்றிகளை குவித்தே தீரும். அண்ணாவின் புகழ் ஓங்குக. வணக்கம்.